நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். 3 பேஸ் சர்வீஸு ஒரு குடோனுக்கு 30 HP லைன் வாங்குகிறா. அதுக்கு பேனல் பாக்ஸில் தான் லைன் வாங்குகிறா. இது வந்து ஒரு ரெடிமேட் பாக்ஸு. மெயின் சுவிட்ச் வந்து 100 amps LNT கம்பெனி. இதுக்கு லைன் வந்து கேபிள் வந்து UG கேபிள் அலுமினியா கேபிள் லைனில் போட்டு தான் லைன் வாங்குகிறா. இது பாக்ஸில் ஃபீஸ் கேரியில் மெயின் சுவிட்ச் எல்லாமே ஃபிக்ஸ் பண்ணி வந்துடு. இது ராக் இண்டிகேட்டரு. சர்வீஸ் பைப் வந்து பேக் சைடு தான் வருது. அதனால் பைப்புக்காக ஹோல்ஸ் பண்ணிட்டேன். கிரைண்டிங்கில் செவரு ஹோல்ஸ் பண்ணி இந்த இடத்துல சர்வீஸ் பைப் வந்துடு. 1.5 inch GI பைப் போடணும். இந்த இடத்துல தான் மீட்ரு வர இடத்துல ஹோல்ஸ் பண்ணிட்டான். இது ஃபீஸ் கேரியரில் வந்து 16 square mm காப்பரு அவங்களே போட்டு கொடுத்துருக்காங்க. மெயின் சுவிட்ச் லிங்க் பண்ணுறக்கு நம்ம மீட்டருக்கு எடுக்கிற ஒயரெல்லாம் நம்ம தான் போட்டுக்கோணும். இது எர்த் கனெக்டரு, நியூட்ரல் கனெக்டரு. ஃபீஸ் கேரியல் வந்து 100 amps. ராக் இண்டிகேட்டரு. இது வந்து நம்ம 3 ஃபேஸ் நியூட்ருமே அதில் கனெக்ஷன் கொடுக்கணும். கோச்சஸ் போல்ட்டு போட்டு பாக்ஸை மாட்டிட்டான். அதுலேயே பட்டா வந்துடு. 4 போல்ட்டு போட்டான். கேபிள் வந்து ஆர்பிட் கம்பெனி 35 square mm அலுமினியம் 355 கோரு 3.5 கோரு 30 HPக்கு இது போகுது. காப்பர் போகிறோன்னா 16 square mm போட்டால் போகுது. 3.5 கோர் கேபிள். இது சர்வீஸ் பைப்பு 3 இடத்துல வளைச்சி கொண்டு வரோம் கம்பத்துக்கு. எல்லாமே ஸ்டெப் கிளம்பு வழியை தான் கொண்டு வர்றான். 1.5 inch GI பைப்புங்கிறதுனால 4 inch ஸ்டெப் கிளம்பு அடிச்சுட்டு வந்துருக்குறான். பைப்பில் கேபிள் எல்லாம் கோர்த்து கொண்டு வந்துட்டான். யூனியன் போட்டிருக்கிற தேவைப்பட்ட இடத்துல. இந்த இடத்துல பெண்டு போட்டு உள்ளிட்டா இதுக்கு அந்த செவுத்துக்கு அடுத்தது தான் பாக்ஸு. எல்லாமே 1.5 inch GI பைப்பு. கேபிளை வந்து தலைவில் உரிச்சிட்டான். ஒரு 4 அடிக்கு உரிச்சிருக்கிறா. உரித்து அதுக்கு சிலிவு போட்டிருக்கிறா. நாங்கள் வந்து சொட்டு நீர் ஓஸ் இருக்கிறதில் போட்டிருக்கிறா. 12 mm. இந்த மாதிரி சிலிவு ஏதோ ஒன்று போட்டுறோன்னு. கேபிளில் வர்ற சிலிவு வந்து வெளியில் வெயில் ரொம்ப தாங்காது. நம்ம இந்த மாதிரி ஒரு சிலிவு போட்டுக்கோணும். பாக்ஸுக்குள்ளே கேபிள் கொண்டு வந்துட்டான். RIB நியூட்ரு பிளாக்கு. இதே மாதிரி இந்த ரெட்டு வந்து EB மீட்டர்லேருந்து ஃபீஸ் கேரியருக்கு போகிறக்கு. இது 16 square mm காப்பர் போட்டான். மேலே வந்து அவுட்டு கீழே இன்னும் கொடுத்துருக்குறான். EB மீட்டரை வந்து ஃபிக்ஸ் பண்ணோன்னு. மீட்டரில் ஒயர் கனெக்ஷன் கொடுக்குற இடத்துல ஹோல்ஸ் போட்டால் செட் ஆகாது. ஏன்னா ஒயர் கேபிள் எல்லாமே பெருசு. அதனால் அந்த அளவுக்கு கட் பண்ணிக்கலாம். ப்ளைவுட்டை கட் பண்ணிட்டா இப்போ அது கவர் ஓடும்போது உள்ளே க்ளோஸ் ஆயிரு. ஒயரும் ஃப்ரீயாக கொடுத்துக்கலாம். சின்ன ஒயர் 720 மாதிரி ஒயராக இருந்துன்னா ஹோல்ஸ் போடலாம். இதுக்கு இந்த மாதிரி பண்ணால் தான் ஒயர் காயம் இல்லாமல் ஃப்ரீயாக மாட்ட முடியும்.
அது பேஸ் இன்னு அவுட்டு பேஸ் இன்னு அவுட்டு. இந்த லாஸ்ட்டில் வந்து நியூட்ரு இன்னு அவுட்டு. இது 3 பேஸ் மீட்டர் கனெக்ஷன். ஏபி போஸ்ட்டில் லைன் கொடுத்துட்டாங்க. இப்போ பாக்ஸில் லைன் வந்துருச்சு. இந்த பாக்ஸ் திருப்பூரில் தான் வாங்கினா. நாங்கள் வாங்கும்போது 18,500. நான் ஃபோன் நம்பர் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். இந்த மாதிரி பெடல் பாக்ஸ் எல்லாம் போட்டால் கண்டிப்பாக கிரவுண்ட் எடுத்து கொடுக்கணும். நாங்கள் கீழே கிரவுண்ட் எடுத்து போட்டு கொண்டு வந்து கொடுத்துட்டோம். கிரவுண்ட் எடுத்து கட்டாயமாக போடணும். இங்கே நாங்கள் 6 அடி குழி தோண்டி ஜிஐ பைப் காப்பர் கம்பி சுற்றி போட்டோம். ஜிஐலேயே காப்பர் கம்பி சுற்றி கனெக்ஷன் எடுத்துட்டோம் கிரவுண்ட் எடுத்துக்கு. சர்வீஸ் ஒர்க்கு முடிஞ்சது. நன்றி.